ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். என்னடா இது ரெசிபியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு முடித்து தீந்து போயிடுச்சு. பட் இதை வந்து ஒரு பதிவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே எங்கள் பக்கத்தில் வந்து போர் போட்டிருந்தாங்கங்க. ஒரே இறைச்சல், ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே போர் போட்டால் அந்த சவுண்டு எப்படி இருக்கும், வீடு பக்கத்துலேயே. அப்போது என்னால் தாங்கவே முடியலைங்க அந்த சவுண்டு. எனக்குன்னு இல்லைங்க, யாருக்கா இருந்தாலுமே இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னாலே சுத்தமாக ஆகாது இல்லையா. எனக்கு சுத்தம் அப்படியே தாங்கவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்பாகவே எழுந்திரிச்சு நான் வந்து சமைச்சேன். அப்போது சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணேன், என்ன காய் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா அந்த நூக்கலும் பீன்ஸும் தான் இருந்தது. இதை வந்து யூஸ் பண்ணி நான் நேற்றே எல்லாம் பண்ணியிருந்தேன், சாம்பார்லாம் வச்சுட்டு பொரியல்லாம் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரும்பவும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம புதினா துவையல் பண்ணோம் அப்படின்னா அது கூட நம்ம நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தா கூட கொஞ்சம் தான் வரும். அது வந்து எல்லாருக்கும் வராது, எல்லோரும் சாப்பிட முடியாது. யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சாப்பிட முடியும். அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுன்னு நான் நல்லா யோசித்தேன். அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தோம். வெளியில் போயிட்டு கோவிலுக்குன்னு தான் நினைக்கிறேன், போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து வழியில் ஒரு ஹோட்டலில் புதினா சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த சாதம் வந்து ஜஸ்ட் பிரியாணி, வெஜ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே எதுவுமே இருக்காது, சாதம் மட்டும்தான் இருக்கும். அந்த சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. மேலே மட்டும் கொஞ்சம் புதினா வச்சுருப்பாங்க, அது பேர் புதினா சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது இந்த புதினாவை வச்சு. அவங்க வந்து அதில் புதினா அரைச்சி ஊற்றுனாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த புதினாவை மேலே வச்சுருந்தாங்க. அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அப்போ கண்டிப்பாக அதில் புதினா அரைச்சி ஊற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கடகடன்னு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு சண்டே பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்காக எக்ஸஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். அது வந்து கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அது எடுத்து அதிலே போட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு கைப்பிடி அளவு புதினா இருந்துச்சு பாருங்கள், அதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா அதிலேயே போட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம சாதம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ, ரொம்ப குழைய வேணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் குழையாமலையும் இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் குழையவே கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டவே கூடாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டாமல் இருந்தால் எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது. ரொம்ப குழஞ்சிருந்தாலும் பிடிக்காது. அந்த மீடியமான இதில், அதாவது நல்லா வெந்திருக்கணும் சாதம், அதே நேரத்தில் குழஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி ஃபுல்லாக வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு வேக வச்சேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து அரிசி வேகும்போது எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் அந்த அரிசி ஒரு பாதி அளவு வெந்த பிறகு தான் வந்து இந்த தீயிர பிரச்சனைலாம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு தான் கடைசி வரைக்கும் நான் வேக வைப்பேன் எப்போவுமே. இந்த மாதிரி நான் செஞ்சேன் 1 பாட் ரைஸ்லாம் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்போவுமே. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே சிம்லேயே வச்சு கடைசி வரைக்குமே நல்லா வேக வச்சு எடுத்தேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அப்பளம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. வேறு என்னென்னா முட்டை வந்து ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவிச்சு வச்சும் சாப்பிடலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நல்லா தான் இருக்கும் முட்டை யூஸ் பண்ணால். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு 1 பாட் ரெசிபி. இது வந்து உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே தேவையில்லைங்க, வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லேயும் இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் இதை ஊற்றிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு
அரிசியை வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சு, எந்த அரிசியாக இருக்கட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா தான் நல்லது. அது வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சு, தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து தேவையான அளவு. உங்களுக்கு ரொம்ப காரம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமு, 10லேருந்து 15 மினிட்ஸு சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒன் பாட் ரெசிபி ரெடி ஆகிடும். பிள்ளைங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் கெட்டும் போகாது இந்த சாப்பாடெலாம். நல்லாயிருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஏதாவது பக்கத்தில் ஒரு சைடிஷை இன்னொரு பாக்ஸில் எடுத்து வச்சு அமுச்சு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் செஞ்சேன், சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதனால தான் இது வந்து உடனடியாக வீடியோவாக ஷூட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டாட்டா.